சார் இந்த மாதிரி வந்து பஸ் வருது, ஏதாவது வேற ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை வேற ஏதாவது டாக்டர் இருந்தால் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை சார் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க, அது வந்து தேன் வைங்க அப்படின்னேன். சரி அவர் டாக்டர் சார் சொல்றாருன்னு தேன் வைக்க ஆரம்பிச்சேன். அப்படியே ஊண்டு ஹீல் ஆகி க்ளோஸ் ஆகி அடுத்த டெஸ்ட் 30 daysல எடுத்த போது there was no wound. இதை வந்து ஏன் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? ஒரு உடம்புல வந்து ஒரு காயம் இருக்குதுன்னா அந்த காயத்தை சரி பண்ற சக்தி வந்து உடம்புக்கு இயல்பா இருக்கு. ஆனா சிலருக்கு வந்து காயங்கள் ஆறுவதில் சில நேரம் பிரச்சனைகள் வரலாம். என்ன ஆகும்னா இந்த காயத்துல போய் பாக்டீரியா போய் உட்கார்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்டீரியா வந்து அந்த இடத்துல வந்து பல்கி பெருகி அந்த இடத்துல ஒரு பஸ் மாதிரி சலம் மாதிரி உண்டாகி அதனால அந்த இடத்துல வந்து இரத்த ஓட்டங்கள் வந்து சரியா இல்லாம அந்த புண்ணு ஆறுறதுல நாளாகிட்டே இருக்கும். பட் நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் வந்து தேன் ஹனி, நம்ம இப்போ கடையில் கிடைக்கிற தாபர் ஹனி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து போட சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுது, ஹனி வேலை செய்யுதுன்னா, ஹனி வந்து இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அந்த பாக்டீரியாவில் இருக்கிற நீர் சத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். தேன் என்பது பாக்டீரியாவிற்கு உள்ளிருக்கும் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டுரும். ஸோ பாக்டீரியா வந்து அப்படி காஞ்சி போயிடும், இல்லைன்னா உலர்ந்து போயிடும். அதனால தொடர்ந்து அந்த பாக்டீரியாவால் உடலுக்கு எதிரான என்சைம்ஸை கிரியேட் பண்ண முடியாது. அதனால புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும்.